சென்னை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள பிரபல ஹோட்டலில் மட்டன் குழம்பில் தேரை செத்து கிடந்த காட்சிகள்தான் இவை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சென்னை அடுத்த பூந்தமல்லி நகராட்சி அலுவலகம் அருகே பிரபல தனியார் ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டலில் சனிக்கிழமை மதியம் ஒரு குடும்பத்தினர் உணவு சாப்பிடுவதற்காக சென்றுள்ளனர். அவர்கள் ஒரு பிரியாணி மற்றும் அசைவ உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டு இருந்தனர். இந்த நிலையில் ஊழியர்கள் கொண்டு வந்து கொடுத்த மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட முயன்ற போது அதில் தவளை போன்ற வித்தியாசமான ஒன்று கிடப்பதை பார்த்துள்ளனர். அதனை தனியாக எடுத்து பார்த்தபோது முழு தேரை அப்படியே இறந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தேரை சாப்பாடில் இருக்குது. நாவலடி ஹோட்டல் சாப்பிட்டு முடிச்சேன் நான். வேறு இது இல்லை, அதுக்கப்புறம் தான் கடைசியாக எடுத்து போகிறோம். அந்த உணவைத்தான் இத்தனை நேரம் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் என்பதை அறிந்ததும் அனைவரும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டனர். இது குறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் கேட்டபோது உணவில் தேரை இல்லை என்றும் உணவு பரிமாறுபவர் எடுத்து வந்த வாளியில்தான் தேரை ஒட்டி கொண்டிருந்ததாகவும் கூறியுள்ளனர். அதை அறியாமல் அப்படியே வாளியில் மட்டன் குழம்பை ஊற்றிய போது அது வெப்பம் தாங்காமல் செத்துவிட்டதாகவும் விளக்கமளித்தனர். இந்த விளக்கத்தை கேட்ட வாடிக்கையாளர்கள் ஹோட்டல் நிர்வாகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே உணவில் முழு தேரை இருந்ததை அப்படியே வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். மேலும் அந்த உணவை சாப்பிட்டுவிட்டு பணம் செலுத்தியதற்கான பில்லையும் அந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளனர். இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அந்த உணவகத்துக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். வீக்கெண்டில் நான்வெஜ் சாப்பிடலாம் என்று ஆசைப்பட்ட நபர்களுக்கு மட்டன் குழம்பில் தேரை கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.